அரசியல் கொத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஷஃபி. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஓகேவா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சட்டசபை. இதுக்கு முன்னாடிலாம் நான் சட்டசபையை லைவ்லலாம் உட்காந்து பார்த்தது கிடையாது. ஏன் ரெக்கார்டட கூட பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் எல்லாம் எப்படி நம்ம லைவ்ல உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். அந்த மாதிரி சட்டசபை எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ பார்க்கறதுன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி சட்டசபைலாம் எப்படி நடந்திருக்கு என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியல. பட் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆளுங்கட்சி அமைதியா இருக்கிறது கிடையாது. அப்பப்போ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி டெய்லியும் பல சம்பவங்கள் நடக்குது. வழக்கமாவே பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்லுவாப்ல, ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னா முதலமைச்சர் வாயை திறந்து பேசணும், பதில் சொல்லணும். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாயம் படுகொடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். தமிழ்நாடு மக்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கேட்கிற கேள்விக்கெல்லாம் அப்பப்போ முதலமைச்சரே எந்திரிச்சு பதில்லாம் சொல்லிடுறாப்ல. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. அதனாலயே என்னவோ தெரியல, நேற்று சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாவே எதிர்கட்சி தலைவர் எழுதி கொடுத்த கொஸ்டின்லாம் எடுத்து வந்து படிச்சு கம்பாப்ல. ஆனா நேத்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் கேட்டாப்ல பேப்பரே எடுத்து வரல, சும்மாவே உட்கார்ந்துருந்தாரு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, எதிர்கட்சி தலைவர் தான் பேசல, மத்த எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க இல்லாத பொல்லாத நகைச்சுவை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒருத்தர்லாம் எந்திரிச்சு சொல்றாப்புல, எங்களுடைய ஆட்சியில தான் விவசாயிகள் வந்து பயங்கர சந்தோஷமா இருந்தாங்க. விவசாயிகள் போராட்டமே பண்ணாத ஒரே ஆட்சி அப்படின்னா அது எங்க ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வாய் கூசாம இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்ன உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா? விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். இவங்க பேசுற பொய்யெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட சகிச்சிக்கவே முடியாம சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் பயங்கரமான பதிலடியா ஆன் த ஸ்பாட்லயே கொடுக்குறாப்புல. அதாவது உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மேல யாரும் குண்டாஸ் எல்லாம் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? விவசாயிகளை கைது பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட ஒரே கட்சி திமுக தான். விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை விவசாயிகளை இவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த குண்டாஸ் இன்னுமே இருக்குதான். அது ரத்து பண்ண சொல்லி கோரிக்கை எல்லாம் இப்ப இருக்கிற அரசு கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அதே இடத்துல சொல்றாப்புல. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாய சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. விவசாயிகள் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க சந்தோஷமா இருந்த காலமே எங்களோட ஆட்சியில தான் சொல்லிட்டு எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து போராட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது, அதை மீறி போராட்டம் எல்லாம் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க போராட்டம் பண்ண விவசாயிகள் மேல எல்லாம் குண்டாசை போட்டு வச்சிருக்கோம், நீ வரியா வா, குண்டாஸ் வேணும்னா வா வந்து போராட்டம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா யாரு களத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவா? வேணாப்பா, இந்த ஆட்சியில நம்ம கேள்வி கூட கேட்க முடியாது போல இருக்கு, அப்படி நம்மள அடக்குமுறை பண்றாங்க, அதனால போராட்டமும் வேணாம் எதுவும் வேணாம், நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த வேலையவே பார்த்திருக்காங்க. வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர், வெக்கக்கேடியா ஏழுமலை வஜ்ரவேலு, வெக்கக்கேடியா நீங்க வெட்டி தலை குனியணும். மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டத்துல போடுவே? அண்ட் இதுல வரை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது விவசாயிகள் தான் என்னுடைய கண்கள், விவசாயிகள் தான் என்னுடைய மூச்சு, விவசாயிகள் இல்லாட்டா நாங்கெல்லாம் கிடையவே கிடையாது, விவசாயிகளுக்காக எங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ அவ்வளத்தையும் பண்ணுவோம், அவங்க கூட நாங்க எப்பயும் நிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப பேசுறாரு. கடந்த 5 வருஷமா ஆட்சியில் இருந்தது யாரு? அந்த 5 வருஷத்துல விவசாயிகள் இல்லவே இல்லையா? விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லவே இல்லையா? அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துமே எதையுமே கண்டு கொள்ளாம இருந்துட்டு அவ்வளவு விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க, கடனை ரத்து பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா கோரிக்கைகளையும் கடந்த 5 வருஷமா அவங்க வச்சுதான் இருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் திறக்காத வாயி இப்போ ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் ஏன் பண்ணல, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முழுக்க இவர் போயிட்டு விவசாயிகளுக்காக நிக்கிற மாதிரியும், விவசாயிகளுக்கு ஒண்ணா என் உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? இவ்வளவு ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல வச்சு திமுக சார்பா மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேர்ல காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாயிகளோட பிரச்சனைக்காகவும் நாங்க குரல் கொடுக்கிறோம், என்னைக்குமே விவசாயிகளோட திமுக நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம்
எல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ விவசாயிகளுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப விவசாயிகளுக்கு எவ்வளவு கடனை வந்து ரத்து பண்ணிருக்காங்க, எவ்வளவு உயர்த்த போறாங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வந்துதானே ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணணும். சட்டசபைக்குள்ள போய் 50,000 75,000 உயர்த்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க, இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காப்புல. சரி, ஃபர்ஸ்ட் நாள் தான் இப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணி பிளாக் டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்து அன்னைக்கும் வெளியே இருந்துகிட்டு 50,000 75,000 அப்படின்னு சொல்லிட்டு அதே டவுட்டை மறுபடியும் கேட்டு இருக்காப்புல. சோ விவசாயிகளுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஏது அப்படிங்கறதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்கள வச்சு எப்படியாச்சும் அரசியல் பண்ணணும், அவங்கள வச்சு எப்படியாச்சும் இப்ப இருக்கிற அரசை தாழ்த்தி பேசிடணும், அதுக்காக மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்கன்றது தெளிவா தெரியுது. முழு பயிர் கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாய் தானே, 75,000 அதையும் மாத்திருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாரு, 50,000. சரி, தஞ்சாவூர்ல போயிட்டு இப்போ பயங்கரமான ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி இதே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல எத்தனை நாளைக்கு வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இவங்க சொல்றாங்கல்ல, எங்க ஆட்சியில போராட்டமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஆட்சியில வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணல, விவசாயிகளுடைய போராட்டத்துல தான் இவங்க ஆட்சியே நடந்திருக்குன்ற மாதிரி விவசாயிகள்லாம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 3 வருஷத்துக்கு மேல போராட்டம் பண்ணிருக்காங்க. இதில் விவசாயிகளின் பெயரில் வங்கிகளில் வாங்கிய 300 கோடி ரூபாய் கடன் முழுவதையும் தீர்த்து வைக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் சங்கம் 1143வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றன. 1143 நாட்களா விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஆட்சியில போராட்டம் நடந்திருக்கா இல்ல போராட்டத்துல ஆட்சி நடந்திருக்கான்னு. முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டிய சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த திடீர் தளபதி மாதிரி திடீர்னு திமுக பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் 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 தான் என்னுடைய கண்கள், விவசாயிகள் என்னுடைய மூச்சு, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை நாங்க சும்மா விட மாட்டோம், விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்காம நாங்க அடங்கவே மாட்டோம், நாங்க தூங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆனா கரும்பு தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, கரும்பு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் போட்டு நடந்தவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்குள்ள காங்கிரீட் எல்லாம் போட்டு நடந்திருக்காங்க. எதுக்கு அந்த காங்கிரீட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரும்பு தோட்டத்துக்குள்ள எப்படி இருக்கும், சகதியா தானே இருக்கும். அதுக்குள்ள போய் காலை வச்சு காலெல்லாம் சகதியான ஐயே ஒரு மாதிரி இருக்காது. அதனால நான் நடக்கிற இடத்துல ஒரு காங்கிரீட்டை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா காலில் சகதிப்படாம நான் பாட்டு நடந்து வந்துடுவேன்ல. ஏன்னா நானும் ஒரு விவசாயி தானே, விவசாயி மக்களுக்காக குரல் கொடுக்குறவன்ல நானு அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காராம். அந்த அருமை பெருமைகளையும் வேற எங்க இல்ல, சட்டசபையில வச்சே பேசிட்டாங்க. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. ஆனா இப்பேற்பட்ட பல காமெடி சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு எப்படிதான் இப்ப திடீர்னு விவசாயிகள் சொல்லிட்டு அவங்கள வச்சு அரசியல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சத்தியமா தெரியவே இல்லை. ஆனா இது யாருக்கு புரியுதோ இல்லையோங்க, விவசாயிகள் எல்லாருக்குமே சரி ரைட் நம்மளை யூஸ் பண்ணி ஏதோ அரசியல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெளிவா புரியுது. இதுல வேற அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்க ஆட்சி காலம் அவங்களுக்கு பொற்காலம் மாதிரி சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டு வேற யாரும் சாக்காக்கல. முதல்ல சாக்கானதே விவசாயிகள் தான். என்னது நாங்க சந்தோஷமா இருந்தோமா, டே அம்புட்டு பேரு போராட்டம் கண்டா பண்ணிட்டு இருந்தோம், எதையுமே பண்ணலையடா, குண்டாஸ் எல்லாம் போட்டிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரு சாக்கா இருக்காங்க. ஆனா இப்ப விவசாயிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி சைட்ல இருந்து கொடுக்குற பிரஷரோ என்னவோ தெரியல, டெய்லியும் அவங்களுக்கு வந்து குட் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா நெல் மற்றும் கரும்போட ஊக்கத்தொகையை அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மரிய வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் முதல் நாள் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது நிறைய பிள்ளையோட தான் அந்த பட்ஜெட்டை வந்து வாசிச்சாப்ல. ஏன்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா இருக்கும், தமிழ் வந்து அந்த அளவுக்கு வராதுங்கிறதுனால முயற்சி பண்ணி படிச்சாப்ல. அங்க சட்டசபையில பேசுற அம்புட்டு பேரும் அப்படியே செந்துமில்ல பயங்கரமா பேசுறாங்களான்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வச்சுட்டு, நான் குற்றச்சாட்டா சொல்லல, ஒரு கோரிக்கையா தான் சொல்றேன். அவர் வந்து நிறைய பிள்ளையோட படிக்கிறாப்புல. அதனால உங்க கட்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா நல்ல தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இருக்காங்க, யாரு ராஜ்மோகன் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் நல்லா பேசுறாருல்ல. சோ அவர்கிட்ட போயிட்டு நீங்க கிளாஸ் எடுத்து கொஞ்சம் தமிழ்லாம் நல்லா கத்துக்கிட்டு அடுத்த பட்ஜெட்ல சூப்பரா வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட சேர்ந்து சொல்லிட்டு, ஆனா இதை வந்து நான் குற்றச்சாட்டா சொல்லல, கோரிக்கையா தான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசவுடனே இங்க இருக்கிற அம்புட்டு பேரும் கடுப்பாயிட்டாங்க. மரிய வில்சனே சொல்லிட்டாப்ல, எனக்கு இப்படிதான் வரும், இப்படிதான் பேசுவேன், யாருக்காகவும் என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இல்ல, நான் இப்படிதான் பேசுவேன் இல்ல, பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது.
ஏன்னா அந்த சட்டசபையில வச்சு இதுக்கு முன்னாடி நடக்காத பல காரியங்களை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பாடி ஷேமிங் பண்றீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசியில மொழி வரைக்கும் வந்து நின்னுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா இவ்வளவு தூரம் செந்தமிழ்ல பேசி கேள்வி கேட்ட அவர் வந்து பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இங்கிலீஷ்ல சொன்னார். உடனே சபாநாயகரே சொன்னாப்ல, நல்லா தான் நீங்களும் பேசுனீங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா பட்ஜெட்டையும் தமிழ்ல சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கும் பேசிட்டு இருக்கும்போது ஊடால நீங்க பேசிட்டீங்க, அதனாலதான் அப்படின்னா ஊடாலையா அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு ராஜ்மோகன் எஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நமக்கு ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். ஊடாலங்கிறது தமிழ் வார்த்தையா, நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஆனா அந்த பக்கம் செஞ்சு விட்டது மட்டும் இல்லாம நீங்க கிளாஸ் எடுக்கலாம் சொன்னீங்க, சரி ரைட், நான் கிளாஸ் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பினான்ஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் முதல்ல அவர்கிட்ட கிளாஸ் வாங்கன்ற மாதிரி அவரு செஞ்சு விட்டாப்ல. நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும், அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ராஜ்மோகன் பேசின குத்துல மத்த குத்தெல்லாம் பயங்கரமா இருந்தாலும் ஒரு ஊம குத்தியும் சேர்த்தே குத்தி விட்டாப்ல. அது என்னன்னா, உங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தங்க தமிழ்லயா பேசிட்டு இருக்காரு, இயல்பான தமிழ்ல தானே பேசுறாரு, அப்புறம் எதுக்கு இந்த குற்றச்சாட்டுலாம் எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் குத்தி விட்டாப்ல. அதற்குரிய எதிர்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழில் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டாஸ்மாக வச்சு எப்படிப்பட்ட அவதூறு எல்லாம் பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆன்லைன் புக்கிங் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் சொன்னாங்க. உடனே ஆன்லைன் டெலிவரியா, ஹோம் டெலிவரியா, வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எப்படி வீட்டுக்கே வரும், அந்த மாதிரி ஆர்டர் பண்ண முடியுமா, அப்போ வயது வரம்பு இல்லாம எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கலாமா, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ஆர்டர் பண்ணி குடிக்கலாமா, ஆகா சூப்பர், இப்பேற்பட்ட தலைவருக்கா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, நீங்களே பார்த்து நீங்களே துப்பிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகள். குறிப்பா இதெல்லாம் யார் கிளப்பி விட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜென்சி டிஎம்கே ஒரு கும்பல் கிளம்பிட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வழக்கமாவே அவதூறுகள் மட்டும் தான் பேசுவாங்க. அந்த கும்பல் தான் இந்த வேலையும் பார்த்து விட்டாங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னா, டாஸ்மாக்ல உங்களுக்கு பிடிச்ச கடையில, உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில, உங்களுக்கு பிடிச்ச சரக்க நீங்க வீட்ல இருந்துகிட்டு ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு QR கோடு வரும். அந்த QR கோடை கொண்டு போய் நீங்க கடையில காமிச்சு நீங்க நேர்ல தான் வாங்கிக்க முடியுமே தவிர்த்து ஹோம் டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது அந்த அமைச்சர் ரொம்ப தெளிவாவே பேட்டி கொடுத்துட்டாப்ல. பட் இருந்தாலும் இப்பேற்பட்ட அவதூறுகள்லாம் வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஜென்சி டிஎம்கேக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சஃபி சுலைமான் அப்படிங்கிறவர் ஓப்பனாவே ஒரு நியூஸ் சேனல்ல வந்து சொல்லிட்டாப்ல. சார் நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க? டிஎம்கே ஆரம்பிக்கல, ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல. இவங்க தான் பின்னாடி இருந்து அதை வந்து ஏக்குறாங்க, உசுப்பேத்தி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. அதனாலதான் அந்த பசங்க எல்லாம் இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாப்புல. அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா பெயில எடுக்க போறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய லீகல் டீம் தான். சோ முழுக்க இவங்க தான் அந்த ஜென்சி டிஎம்கே ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லாயர்லாம் ரொம்ப ஓப்பனாவே வீடியோலாம் வர போடுறாங்க. ஜென்சி டிஎம்கேக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்டெரக்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணா கேஸ் வேணாலும் வாங்குங்க. ஆனா ஜென்சி டிஎம்கேக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா டிஎம்கே லீகல் டீம் பின்னாடி வந்து நிக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்களா. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இப்ப கேட்டா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த பசங்க ஏதோ பொழுது போகாம பேசிட்டு இருக்காங்க, ஆர்வத்தோட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நழுவுறாப்புல. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அசிங்கமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போராளி ஜூலி அப்படின்னு, போராளி ஜூலியா, அப்படிப்பட்ட பேர நான் கேள்வியே பட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு சொல்லிட்டாப்ல. புரட்சியாளர் ஜூலி அது யாருன்னா அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. இப்பவும் சொல்ற ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. அந்த புள்ள என்னன்னா இரும்புல ஜட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன ஜூலின்ற பேரையே கேள்விப்பட்டது இல்லைன்றாங்க. இன்கேஸ் கிட்னின்னு வந்துச்சுன்னா கழட்டி விட்டுருவாங்களோ. புரட்சியாளர் ஜூலி அது யாருன்னா அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. அண்ட் டாஸ்மாக் சம்பந்தமாவும் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 717 ஒயின் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர சொல்றீங்க. அப்ப நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு டாஸ்மாக் சைட்ல இருந்து லாஸ் தானே ஆயிருக்கணும், எப்படி நீங்க எங்களை விட அதிகமான ப்ராஃபிட் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அந்த கேள்வியை ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பதில் ஒன்று கொடுத்தாப்ல. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க 717 ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நடந்துச்சு இல்லையா, அந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்கி தமிழக அரசுடைய கஜானாக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் அவங்க பாக்கெட்ல போட்டு இருந்தாங்க.
அதனால இங்க ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ நாங்க எதையும் தூக்கி பாக்கெட்ல போடாம மொத்த காசையும் கொண்டு போய் தமிழ்நாட்டுடைய கஜானாலேயே போட்டுறோம், அதனாலதான் எங்களால ப்ராஃபிட் எல்லாம் காட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வச்சு சம்பவத்தை பண்ணி விட்டாப்ல. எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வழியாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத வெளியே பரவலா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் சட்டசபையில வச்சு பெருசா யாரும் பேசாம இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு சட்டசபையில வச்சு கூட ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாப்ல, ஊழல் குறைஞ்சிருக்கு, அதனால ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப பயனடைறாங்க அப்படிங்கறதையும் சட்டசபையில வச்சு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல, எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சு முழுசா 3 மாசம் கூட ஆகல, பட் எக்கச்சக்கமான குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை நிறைய பேர் வைக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னுமே போதை புழக்கம் அப்படிங்கிறது இன்னுமே தமிழ்நாட்டுல இருக்கத்தான் செய்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு அந்த குற்றச்சம்பவங்கள் கம்மி ஆயிருக்கணும். பட் அப்போ கண்ட்ரோல் பண்ணாம விட்டதுனால குற்றச்சம்பவங்கள் இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ இந்த போதை பொருள் புழக்கத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா தான் குற்றங்கள் குறையும். சோ அதுக்கான ஸ்டெப்பா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 65 அதிரடி படையை வந்து நியமிச்சிருக்காங்க. சோ இதனால இன்னுமே கொஞ்சம் இந்த போதை பொருள் புழக்கம் எல்லாம் கம்மியாகும். சோ அப்படி கம்மியாகிறதுனால குற்றங்களும் குறையும். பட் இன்னுமே சட்டசபையில நிறைய பேர் வந்து விவசாயிகளுடைய கடனை முற்றிலும் தள்ளுபடி பண்ணுங்க, என்னைக்குமே நீங்க தான் சிஎம்மா இருப்பீங்க, ஒரு சிறந்த சிஎம் அப்படிங்கறத இது மூலமா நீங்க நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டுமே அதுதான், யாருக்கு என்னது எவ்வளவு நல்லது பண்ணாலுமே நீங்க சொன்ன வாக்குறுதிகள் ஒரு பக்கம் நிறைவேற்றுங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க உங்க வாக்குறுதியில சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து அதை முழுமையா தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னா விவசாயிகள் மட்டும் இல்லாம எல்லா மக்களுமே சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது விவசாயிகள் தான். அவங்க சந்தோஷமா இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. சோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, போன ஆட்சியிலையும் கேட்டாங்க, இந்த ஆட்சியில நீங்க வாக்குறுதியாவும் கொடுத்தீங்க. சோ தயவு செஞ்சு நீங்க எதை பண்றீங்களோ இல்லையோ, என்ன நல்லது பண்றீங்களோ இல்லையோ, என்ன நலத்திட்டங்களை கொண்டு வரீங்களோ இல்லையோ, விவசாயிகளுக்கு முதல்ல அந்த கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு சிஎம்மா நீங்க இருப்பீங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை அடுத்த ஸ்டெப்பா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் விருப்பம் இருந்தா பண்ணுங்க, ஓகேவா? எதுக்காக இந்த புது சேனல் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய வீடியோல சொன்னேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் சொல்லிடுறேன். இந்த பிக் பாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, சோ அதனால சஃபி ஜோன்லயே பிக் பாஸும் அரசியலும் கலந்து போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் இந்த சேனலுக்கு வந்து பிரிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் இமீடியட்டா நடக்கிறத அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சேனல். ஸோ உங்களுக்கு வந்து அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை, டேக் கேர்.